இன்றைய ஆன்மீக தகவல். சுவாமியே சரணமையப்பா. ஐயன் ஐயப்பன் கலியுக வரதன், கண்கண்ட தெய்வம். ஐயன் ஐயப்பனை காண கோடிக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருக்கின்ற அற்புதமான மாதம். இன்றைய நாளிலே ஐயன் ஐயப்பனை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். தான் மௌனத்தவத்திலே அமர்ந்து கொண்டு வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் அருளையும் பொருளையும் வாரி வாரி வழங்குகின்ற வள்ளல் ஐயன் ஐயப்பன். இந்த ஐயன் ஐயப்பனை இந்த 40 நாட்கள் மட்டும்தான் வழிபட வேண்டுமா? ஒரு சிலர் ஐயப்பன் சீசன் என்று சொல்கின்றார்கள். இது தவறான வார்த்தை. ஐயப்பனை ஒரு சீசனுக்குள் அடைக்காதீர்கள். ஒரு அருமையான குருசாமி மிக அழகாக சொல்வார், இது என்ன மாம்பழமா கொய்யா பழமா சீசன்னு சொல்றீங்க? அவன் தெய்வம் ஐயா, கண்கண்ட தெய்வம், அவனை சீசனுக்குள் அடைக்காதீர்கள் என்று ஒரு குருநாதர் சொல்வார், எனக்கு தெரிந்த குருநாதர். ஆகவே ஐயன் ஐயப்பன் கருணா சமுத்திரம். குழந்தையாக நமக்கெல்லாம் பாலகனாக இருந்து நாம் கேட்டதையெல்லாம் கொடுக்கின்ற கற்பக தருவாக விளங்குகின்றவன். குருவுக்கு அனுகிரகம் செய்தவன் அல்லவா ஐயன் ஐயப்பன். ஆகவே ஐயன் ஐயப்பனை வழிபடுவது வெறும் இந்த 48 நாட்கள் மட்டும்தான் என்று நினைத்து கொள்ளாதீர்கள். அனுதினமும் ஐயன் ஐயப்பனை நாம் வணங்க நம்முடைய இல்லத்திலே சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பது திண்ணம். நாம் நினைக்கின்ற காரியங்களை நினைத்த விதத்திலே நல்லபடியாக நடத்தி கொடுக்கக்கூடியவன் ஐயப்பன். ஆம், ஆனால் நாம் நினைப்பது நல்லதாக இருக்க வேண்டும். பிறருக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது. நமக்கு வேண்டியது நம்முடைய குடும்பத்துக்கு இந்த நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்து ஐயன் ஐயப்பனிடம் பிரார்த்தனை வைத்தால் ஐயன் ஐயப்பன் நிச்சயமாக அதனை நமக்கு நிறைவேற்றி தருவார். ஐயப்பனுடைய 6 படை வீடுகளாக சொல்லப்படுகின்ற அச்சங்கோவில், ஆரியங்கா, குளத்துப்புழை, பந்தளம், இந்த ஸ்தலங்களை எல்லாம் சென்று தரிசித்தால் நாம் வேண்டுகின்ற வரம் நமக்கு கிடைக்கும். வெகு நாட்களாக கல்யாணத்துக்கு தடை இருக்கின்றதா? அச்சங்கோவில் செல்லுங்கள். அச்சங்கோவில் சென்று ஐயன் ஐயப்பனை வழிபட நமக்கு அச்சங்கோவிலே உரைகின்ற ஐயன் ஐயப்பன் நல்ல ஒரு தீட்சண்யமான வாழ்க்கையையும் சௌகரியமான சந்தோஷமான வாழ்க்கையையும் திருமண தடைகளையும் மற்றும் நாம் தொழில் துறையிலே நமக்கான முயற்சிகளிலே வெற்றியை தருகின்ற தெய்வமாக விளங்குகின்றான். இப்படி ஐயன் ஐயப்பனை வணங்குவதால் நமக்கு எல்லா விதமான நலங்களும் கிடைக்கின்றது. சபரிமலையிலே இருக்கின்ற ஐயன் ஐயப்பனை வணங்குவதாலே நமக்கு மோட்சம் கிடைக்கின்றது. மோட்சம் வேண்டுமா? சபரிமலைக்கு செல்ல வேண்டும். இந்த 18 படி 18 தத்துவங்கள் இருக்கின்றது. இந்த 18 தத்துவங்கள் நமக்கு உணர்த்துவது ஞானத்தை நாம் அடைய விரும்பினால் சபரிமலைக்கு செல்ல வேண்டும். ஐயன் ஐயப்பனை தரிசித்தால் நமக்கு ஞானம் கைகூடும். மேலும் சபரிமலையிலே இந்த 18 படிகளை ஏறி ஐயன் ஐயப்பனை இருமுடியோடு தரிசிக்கும் போது, அந்த இருமுடியோடு தரிசிக்கும் போது ஐயன் ஐயப்பனிடம் நம்முடைய பிரார்த்தனைகளை வைத்தால் அந்த பிரார்த்தனைகள் நிச்சயமாக அடுத்த வருடம் நம்முடைய சபரிமலை பயணத்துக்குள்ளாக நிறைவேறும் என்பது நிச்சயம். இந்த மாற்று கருத்தே கிடையாது. அதே போல் யாருக்கேனும் இல்லத்திலே உடல் உபாதை இருக்கின்றது, ரொம்ப நாளா உடம்பு சரியாமல் இருக்கின்றார்கள் என்றால் மணிமண்டபத்திலே ஒரு மணி நேரம் அமர்ந்து தியானம் செய்து நாம் யாருக்காக தியானம் செய்கின்றோமோ அவர்களை நினைத்து கொண்டு அவர்களுக்கு உடல்நலம் சரியாக வேண்டும், அவர்கள் நல்லபடியாக இந்த உலகத்திலே நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை வைக்க இந்த மணிமண்டபத்திலே செய்கின்ற பிரார்த்தனையானது நிச்சயமாக பலிக்கும். நிச்சயமாக பலிக்கும். அதிலே மாற்று கருத்தே கிடையாது. ஆகவே இந்த வருடம் பயணம் செய்யும் போது இதையெல்லாம் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். மனதிலே வைத்துக்கொண்டு மணிமண்டபத்திலே சென்று அமரும் போது நிச்சலமாக மனதை வைத்துக் கொள்ளுங்கள். எதை பற்றியும் சிந்திக்காதீர்கள். நீங்கள் யாருக்காக பிரார்த்தனை செய்கின்றீர்களோ அவர்களை மனதில் நினைத்து கொண்டு ஐயன் ஐயப்பனை வழிபட்டு உங்களுக்கு மூலமந்திரம் ஏதேனும் குரு மூலமாக உபதேசம் பெற்றிருந்தால் அந்த மூல மந்திரத்தை மனதிற்குள்ளாக உச்சரித்து கொண்டே ஒரு மணி நேரம் தியானம் செய்யுங்கள்.
அல்லது இல்லை ஐயா, எனக்கு மூலமந்திரம் எல்லாம் இல்லை, எனக்கு தெரிந்தது சரணகோஷம் மட்டும்தான் என்று சொல்கின்றீர்களா? தவறே இல்லை. 1 மணி நேரம் அந்த மணிமண்டபத்திலே அமர்ந்து சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, இப்படி கண்களை மூடி மனதிலே ஐயன் ஐயப்பனை மட்டுமே நினைத்து கொண்டு சுவாமியே சரணமையப்பா என்ற அந்த மந்திரத்தை மட்டுமே ஒரு மணி நேரம் நன்றாக தியானம் செய்யுங்கள். அப்படி தியானம் செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் யாருக்காக பிரார்த்திக்கின்றீர்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறி அவர் நல்லபடியாக உடல்நலம் தேடுவார். அதேபோல் மாளிகைபுரத்தம்மன் சன்னதிக்கு சென்று மாளிகைபுரத்தம்மனிடம் உங்களுடைய இல்லத்திலே யாருக்கேனும் திருமணம் நடைபெற வேண்டும் என்றால், மாளிகைபுரத்தம்மன் ஐயன் ஐயப்பனுக்கு குலதெய்வம். இந்த மீனாட்சி அம்மனைத்தான் ஐயன் ஐயப்பன் தன்னுடைய ஆலயத்திலே பிரதிஷ்டை செய்ய சொன்னார் பந்தள மன்னனிடம். ஆகவே அங்கே அமர்ந்திருப்பவள் வேறு யாரும் அல்ல, நம்முடைய தாய் மீனாட்சி. நமக்கெல்லாம் தாயாக விளங்குகின்ற மீனாட்சி அங்கே அமர்ந்திருக்கின்றார். ஆகவே மாளிகைபுரத்தம்மனிடம் சென்று, மாளிகைபுரத்தம்மன் என எதற்காக பெயர் வந்தது? ஐயன் ஐயப்பனுடைய மாளிகையிலே ஐயன் ஐயப்பனுக்கு பக்கத்திலே புறத்திலே, அதாவது புறம் என்றால் மலையாளத்திலே புறம் என்று சொன்னால் அருகில் என்று அர்த்தமா. ஆகவே ஐயன் ஐயப்பனுடைய மாளிகையிலே ஐயன் ஐயப்பனுக்கு அருகிலே அமர்ந்திருக்கின்ற அம்மன். ஆகவே மாளிகை புறத்தம்மனிடம் சென்று உங்களுடைய இல்லத்திலே யாருக்கேனும் திருமணம் நிச்சயமாக வேண்டுமா, அவர்கள் நல்லபடியாக திருமணம் நடைபெற வேண்டுமா, தள்ளி போய் கொண்டே இருக்கின்றதா, ஏதேனும் ஒரு ஜாதக தோஷத்தை சொல்லி அங்கு சென்று மாளிகைபுரத்தம்மனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். அம்மா, நான் வேண்டி வந்திருக்கின்றேன், இன்னாருக்கு இந்த நட்சத்திரம் உடையவருக்கு நட்சத்திரத்தை சொல்லுங்கள், அவர்களுடைய கோத்திரத்தை சொல்லுங்கள், அதையெல்லாம் மனதிலே நினைத்து கொண்டு சொல்லி வழிபடுங்கள். இன்னாருக்கு இன்ன வகையிலே திருமணம் தடைபட்டிருக்கின்றதம்மா, நீ நல்லபடியாக அதனை முடித்துக் கொடு அம்மா என்று மாளிகைபுரத்தம்மனிடம் மடிப்பிச்சை கேளுங்கள். நிச்சயமாக அடுத்த வருடம் நீங்கள் சபரிமலைக்கு வரும்போது ஒன்று அவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கும் அல்லது திருமணம் நிச்சயமாகி இருக்கும். இவையெல்லாம் கண்கண்ட உண்மைகள். பல குருசாமிகள் சொல்லி பல சுவாமிமார்களுக்கு நடந்திருக்கின்ற உண்மைகள். ஆகவே ஏதோ கோவிலுக்கு போனோம், நெய்யபிஷேகம் செய்தோம், வருகின்ற போது இந்த குரங்குகளை படம் பிடித்தோம் என்று இருக்காதீர்கள். அந்த வனவிலங்குகளை அதனுடைய போக்கிலே வாழ விடுங்கள். நாம் எதற்காக போனோம்? நாம் அந்த வனவிலங்குகள் சஞ்சரிக்கின்ற காடுகளுக்கு செல்கின்றோம். அப்படி செல்லும் போது அவற்றை நாம் தொந்தரவு செய்யக்கூடாது. நாம் போய் நம்முடைய வேண்டுதல்களை ஐயன் ஐயப்பனிடமும் பெரியகடுத்த சுவாமியிடமும் சிறியகடுத்த சுவாமியிடமும் சொல்லி, இந்த கருப்பாயி அம்மனிடம் சொல்லி, மாளிகைபுரத்தம்மனிடம் சொல்லி, இப்படி அந்த தெய்வங்களிடமெல்லாம் நம்முடைய கோரிக்கைகளை சொல்லி நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற பெற்று ஆனந்த வாழ்வு வாழ வேண்டும். அது ஒன்றுதான் நம்முடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். அதே போல் மலைக்கு போய்விட்டு வந்த பிறகு மாலையை அவிழ்த்து விடுகின்றோம், விரதம் முடிந்து விடுகின்றது என்றாலும் வாரம் அருகிலே இருக்கின்ற ஐயன் ஐயப்பன் கோவிலுக்கு செல்லுங்கள். ஐயன் ஐயப்பனை நாம் பற்றி கொண்டு விட்டால் நாம் இந்த உலகத்திலே எதற்காகவும் பயம் கொள்ள வேண்டாம். நம்முடைய குடும்பமாகட்டும், நம்முடைய நித்தியப்படி வாழ்க்கையாகட்டும், எல்லாவற்றையும் ஐயன் ஐயப்பன் சிறப்பாக பார்த்து கொள்வார். கண்கண்ட தெய்வம் என்று அதனால் தான் சொல்கின்றோம் அவனை. ஆகவே வெறும் 48 நாட்கள் விரதம், 48 நாட்கள் சென்று பார்த்தோம் வந்தோம், மறுபடியும் ஐயன் ஐயப்பனை பரனிலே வைத்து விட்டு அந்த தவறை செய்யாமல் ஐயன் ஐயப்பனை அனுதினமும் வழிபட்டு எல்லா வளமும் நலமும் பெறுவோம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, கண்கண்ட தெய்வமே சரணமையப்பா. எல்லோரும் இன்புற்றிருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.